எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஜெயா. இன்னைக்கு வந்து கற்றாழையோட பயன்கள் தான் நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்க போறேன். நான் வந்து எப்படி கற்றாழை என்னோட தினந்தோறும் வாழ்க்கையில வந்து பயன்படுத்துவேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த saree பிளவுஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்ல நான் லிங்க் போடுறேன் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு. நான் வந்து கற்றாழை வந்து தினந்தோறும் என் வாழ்க்கையில் பயன்படுத்துவேன். முக்கியமாக எப்போனா வந்து சம்மரில் தான், வெயில் காலத்தில் தான் நான் கற்றாழை நிறையவே பயன்படுத்துவேன். எதுக்கெலாம் பயன்படுத்துவேன்னு சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து ஷேவ் பண்ணிட்டப்போ, இது வந்து சம்மர் வின்டர் அப்படிலாம் இல்லை, ஷேவ் பண்ணிட்ட அப்புறம் என்னோட கை கால் வந்து ஷேவ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு இந்த ஆஃப்டர் ஷேவ் மாதிரி போடுவாங்கல்ல ஆண்கள், அந்த மாதிரி நான் ஆலோவேராவை வந்து நல்லா அப்படியே வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டு விட்ருவேன் கால் கைக்கும். நல்லா சில்லுன்னு எந்த ஒரு இந்த ஷேவிங் ஆகிறனால பம்ப்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வராமல் அது வந்து நல்ல சில்லுன்னு இருக்கும் போட்டுட்ட அப்புறம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஷேவ் ஸ்கின்னில் போட்ட அப்புறம். அடுத்த இன்னொரு விஷயம், நான் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்க்கு போடுவேன். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ கிடையாது, முன்னாடி இருந்தபோது நான் வந்து ஆலோவேராவை வந்து குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அடியில் மட்டும், முடிக்கு அடியில் மட்டும் ஆலோவேரா நல்லா திக்காக போட்டு விட்டு அரை மணி நேரம் கழித்து ஷாம்பூ கண்டிஷனர் அந்த மாதிரி போட்டு பண்ணிடுவேன். அந்த ஸ்ப்ளிட்டன்ஸுக்கு வந்து அது நல்லாவே கேட்கும். ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷ்னர் மாதிரி அது. அடுத்தது இன்னொரு வெயில் கால விஷயம்தான். இது வந்து வெயில் காலத்தில் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா வின்டரில் எனக்கு ட்ரை ஸ்கின்னு, வெயிலில் எனக்கு நார்மல் டு ஆயிலி ஸ்கின். வெயில் காலத்தில் நல்லா சூடாக இருக்கும், எல்லாமே சூடாக தான் இருக்கும். இந்த முகத்துக்கு வந்து அப்படியே ஆலோவேரா வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டு விட்டேன்னு வைங்களேன், நல்லா சில்லுன்னு ரிலாக்ஸ்டாக சூப்பராக இருக்கும். வெயில் காலத்தில் ஒரு கூலர் மாதிரி சொல்லலாம் முகத்துக்கு. நல்லா இருக்கும். அப்படியே முகத்தில் உடம்பு பூரா போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம், அதுக்காக அவ்வளோ ஆலோவேராலாம் பயன்படுத்த முடியாது இல்லைங்களா, காலியாகிடும் சீக்கிரமாக. முகத்துக்கு மட்டும் போட்டுக்குவேன். நல்லா சில்லுன்னு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் பசையை கூட அது வந்து குறைக்கும். ஸோ அதனால் இந்த வெயில் காலத்தில் ஒரு கூலண்ட் மாதிரி அது. அடுத்தது இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், பிம்பிள், ஆக்னே. ஆக்னே எனக்கு வந்துச்சு அப்படின்னா முக்கியமாக சூட்டு கொப்பளம் மாதிரி ஆக்னே முதல்ல வரும் இல்லைங்களா, அதுவும் முக்கியமாக சம்மர் டைமில். எங்கெல்லாம் சூட்டு கொப்பளம் இருந்தோ அங்கெல்லாம் ஆலோவேரா வச்சுருவேன். அது வந்து கூல் டவுன் பண்ணி அதை வந்து ட்ரை ஆக்கி விட்டுரும். அதனால் சூப்பரான ஒரு ரெமெடி. டக்குன்னு ஒரு ரிசல்ட் இல்லைன்னா 2 நாளில் வந்து அந்த ஆக்னே, அதுவும் இன்னும் பெருசாக வளர்றது வந்து அது தடுத்து விட்டுரும். 2 நாள்லேயும் அந்த ஆக்னே போயிடும். அடுத்தது இன்னொரு ஆசமான ஒரு விஷயம், ரொம்ப சாதாரணமான விஷயம் சொல்லலாம். ஆலோவேராவை எடுத்து அப்படியே உங்கள் உதட்டு மேலே தடவி விட்டிங்கன்னா செம சாஃப்ட் ஆகிடும் உங்கள் லிப்ஸு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு லிப்ஸ் வந்து எப்போவுமே சாஃப்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பப்போ ஆலோவேரா வந்து தடவிக்குவேன். ரொம்ப சாஃப்ட்டு. இன்னொரு லிப்ஸுக்கு ரெமெடி கூட நான் சொல்லியிருக்கேன், அதுவும் நான் பண்ணுவேன். அது வந்து நான் ஐ பட்டனில் போடுறேன். இதுவும் ஆலோவேராவும் வந்து அந்த ரொம்ப வறட்டு உதட்டுக்கு வந்து அது சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் நான் வந்து ஆலோவேராவை பயன்படுத்துகிற விதங்கள். உங்களுக்குலாம் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பெஸ்ட் ஆலோவேரா ஜெல், நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் எது அப்படின்னு பகிர்ந்துக்கும் போது இதை கேட்டிருந்தீங்க, எப்படிலாம் நீங்கள் அதை பயன்படுத்துவீங்கன்னு. இந்த 5 விதத்தில் நான் வந்து பயன்படுத்துவேன். நான் ஐ பட்டனில் போடுறேன் எந்த ஆலோவேரா ஜெல் அப்படின்றது. ஐ பட்டன் பார்க்க மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்குலாம் உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.